சார் வணக்கம். இப்போ இந்த செங்கல் தயாரிக்க நீங்க என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்க? சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ராம்கோ சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்லட்ஜு, அதுக்கப்புறம் பவுடருங்க, நெய்வேலி. இது 3 யூஸ் பண்றேங்க. பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஒரு 20 கிலோங்க 100 கல்லுக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோ. ஓகே. வேஸ்ட் ஒரு 200 கிலோ போடுவோங்க. ஓகே. ஒரு 100 கல் செங்கல் அடிக்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த 100 கல் செங்கல் நீங்க அடிப்பீங்க. ஆமாங்க. அப்படிதானே? ஆமா ஆமா. சரி, ஓகே. தென் நீங்க அந்த கல் அடிச்ச நெக்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி இது பண்ணுவீங்க? சார் இப்போ எப்படின்னா மெஷின்ல மேக் பண்ணி ஒரு நாள் வச்சிருவோங்க. ஓகே. அடிச்சு எல்லாம் அட்டி போட்டு அடுத்த நாள் அந்த காய வச்சுட்டு கொண்டாந்து அட்டி வச்சிருவோங்க. ஓகே. வச்சுட்டு எல்லாம் அடுக்கி எல்லாம் முடிச்சிருவாங்க. ஓவரால் முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் அவ்வளோதாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த அட்டியில் வைக்கும்போது இந்த வாட்டர் கியூரிங் ப்ராசஸ் எத்தனை நாள் நடக்கும்? சார் அது வந்து நம்ம ஒரு வாரம் விட்டுருவோங்க. ஒரு வாரம் விட்டுருவீங்களா? ஆமாங்க. கல் குவாலிட்டிலாம் எந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்க? சார் கல் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டேட் வரையா தனித்தனியாக அடிக்கிறதுங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்துக்கிறது எல்லாமே கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஓகே. டெய்லி காலையில் சாயந்தரம் எல்லாம் தண்ணி விட்டுருவாங்க. ஓகேவா?